ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்வார். Thank you Lord. அசைவாடுதலுக்காக அசைவாடுதலுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. பரலோகம் ஆண்டவரே இந்த சபையை நோக்கி கண்ணோக்கமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் சித்தத்தை ஆண்டவரே இவர்களுக்குள்ளாக நீங்க வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ஆவியில பாக்குறேன். ஓ லாமாஷே ஏற்கனவே பாஸ்டர் சொன்ன மாதிரிதான் அநேக நீங்க உழுது கொண்டே இருக்கிறீங்க, நீங்க உழுது கொண்டே அதுல விதைகள் தூவப்பட்டு கொண்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, பட்சிகள் பாதி தின்று போட்டது, ஓ மனுஷங்க பாதி, பிசாசு பாதி பொறுக்கிட்டு போனா. ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப புது விளைச்சலை நான் தருகிறேன். இந்த வருஷம் அப்பா இயர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன், இயர் ஆஃப் ரீப்பிங், இயர் ஆஃப் ஹார்வெஸ்ட். அப்பா ஆவியானவர் அந்த புது கிருபையை இந்த புதிய ஆண்டில இந்த மீதியான இந்த வருஷத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் பார்க்கும்படியாக ஆவியானவர் கிரியை செய்ய நான் ஏற்கனவே தொடங்கிட்டேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்றாரு. ஓ ராமனா ஷரரமா, ஓ ரக்ஹலாமா ஷேலே மனதரமோ. அடே ரெண்டு விஷயத்தை ஆவியானவர் எனக்கு சொல்றாரு. ஒன்று, நீங்க மலையாய் சார்ந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். ஓ எசையா 54:10 சொன்னபடி, ஓ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நீங்க மலையாய் நம்பி இருக்கிற காரியங்கள், ஓ நீங்க பர்வதம் போல சார்ந்திருக்கிற காரியங்களை தேவன் டைவர்ட் பண்ண விரும்புகிறவராய் இருக்கிறாரு. இன்னொன்று, ஓ உங்களுக்கு மலை போல உங்க கண்களுக்கு முன்பாக, உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முன்பாக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்பாக பாரமாய் சுமையாய் தடையாய் நிற்கிற ஓ மலையாகிய கடன், மலையாகிய வியாதி, மலையாகிய குடும்ப பிரச்சனைகள், மலையாகிய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, இந்த மலைகளை நான் பெயர்த்து தவிடுபொடி ஆக்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறாரு. அநேகருடைய ரிலேஷன்ஷிப் ஆவியானவர் புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஓ ஷரலரமதரமோ, ஓ ரமன ஷேகலமனா. not as a routine. அப்பா நீங்க டெய்லி ரொட்டீன் பண்றது போல இல்ல. ஆவியானவர் ஒரு டிரான்சிஷன் அந்த சபைக்குள்ளாக ஊற்றி இருக்கிறாரு. ஆவியானவர் ஒரு டிரான்சிஷனர். பிதாவின் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று சொன்னது போல, அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற இடங்களில ஓ அவர்கள் சரித்திரத்தை மாற்றுகிறவர்களாய் தேவன் வைத்திருக்கிறாரு. உங்களை இந்த சபையை சரித்திரம் மாற்றுகிற சபையாய், ஓ அநேகரை, அநேக ஊழியர்களை, அநேக ஆவியானவர் சொல்றாரு, அநேக லீடர்ஸ் நீங்க ரைஸ் பண்ணும்படியாக ஓ தேவன் சபையை இவர்கள் நாட்கள்ல பயன்படுத்த போகிறார். ஓ அப்பா உடைய நாமம் மகிமை அடைவதாக, உடைய நாமம் ஆண்டவரே அப்பா பீருண்டதுக்காக சொல்றாரு, பீருண்டதுக்காக, நசல் கொண்டதுக்காக. அப்படின்னா எதெல்லாம் இடிஞ்சு போயிருக்கோ, எதெல்லாம் பிஞ்சு கிழிஞ்சு தார் தாரா தொங்கி குப்பையா இருக்கோ, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜீவனை அனுப்புவேன், அவைகள் உயிர் பெறும் என்று சொல்லி, அவைகளுக்காக நான் என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னாரு. அவருடைய ஆவியினால அவைகள் எல்லாம் மீட்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மீட்பு, ரிடெம்ஷனை நான் பேசுகிறேன். எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே.